வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ் தொழில் சேனலை பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா, இப்போ மிக தேவையானது என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் பேப்பர், அதாவது கப்பு, அதுவும் தடை பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வந்த பேப்பர் கப்பு, அதில் ஒரு கெமிக்கல் கோட்டிங் இருக்குன்ட்டு அதையும் தடை பண்ணிட்டாங்க. இப்போ மாற்று வழி என்னன்ட்டு நிறைய கடைக்காரர்களே இப்போ இந்த டீ கடை நடத்துகிறவங்க, ஹோட்டல்கள் நடத்துகிறவங்க எல்லாமே இப்போ குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கு மாற்று வழி என்னன்ட்டு. இதுக்கான மாற்று வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் சோள பவுட்ரு, அதாவது கார்ன்ஃப்ளவர்னா பாருங்க, சோள மாவு, இதை அடிப்படையாக மூலப்பொருளாக வச்சு கப்பு தயார் பண்ணி விற்கிறாங்கங்க. அது எப்படி தயார் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் கடைசியில் ஒரு வீடியோ வருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விவரங்கள் தெரியும். இந்த இயந்திரம் இப்போது பார்த்திங்கன்னா சைனாவில் தான் தயார் பண்ணி விற்கிறாங்க. தேவைப்படுறவங்க அதுக்கான முகவரி கீழே தரேன், வீடியோ கீழே அதை தொடர்பு கொண்டிங்கன்னா அதோட லிங்க் வரும். அங்கே தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த இயந்திரத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு விலை மலிவானது இந்த சோள மாவு தாங்க. இதனை அடிப்படை மூலப்பொருளாக வச்சு இந்தமாரி, அதாவது டீ கப்பு, காஃபி கப்பு, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற கப்பு எல்லாமே இது தாங்க இப்போ தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க சைனாலேருந்து. ஸோ அந்தமாரி கப்பை நம்ம ஊரில் நம்ம தயார் பண்ணலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே சோள மாவு ஈஸியாக கிடைக்குதுங்க. அதாவது நாமக்கல், ராசிபுரம், சேலம் பகுதிகள்லாம் ஈஸியாக கிடைக்குதுங்க. அந்த பவுட்ரு மூலப்பொருள் கிடைக்கிறதுனால அதை வச்சு இந்தமாரி எளிதில் மக்கக்கூடிய பயோகிரேடபிள் உணவுப் பொருளை சார்ந்த கப்பை தயார் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இந்த தொழிலுக்கு நல்லா வரவேற்பு இருக்குங்க. இது கொஞ்சம் முதலீடு அதிகமானது தான், இருந்தாலும் விற்பனைக்கு இது நல்ல வாய்ப்புள்ள ஒரு தொழிலாக இருக்குங்க. ஏற்கனவே டெல்லியில் ஒரு நிறுவனம் இந்த கரும்பு சக்கை இருக்குது பாருங்கள், கரும்பு மில்லுலேருந்து கிடைக்கக்கூடிய கரும்பு சக்கை, அதை வச்சு இந்தமாரி கப்புங்க, பிளேட்டுங்க எல்லாமே தயார் பண்ணி விற்கிறாங்கங்க. அது கொஞ்சம் விலை கூடுதலாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த சோள மாவுலேருந்து தயாரிக்கப்பட்ட கப்பு பார்த்திங்கன்னா ஓரளவு வாங்கக்கூடிய விலைக்கு தயார் பண்ணி விற்கிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி போச்சுங்க. மேலும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருப்பூரில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணார். அந்த கல்யாணத்தில் இந்தமாரி கப்புங்க, பிளேட்டுங்க தான் பரிமாறப்பட்டதுங்க, உணவுப் பொருட்கள் எல்லாமே. ஸோ இந்த தொழிலுக்கு யார் முந்திக்கிறாங்களோ அவங்க மிக ஈஸியாக மார்க்கெட்டிங்கில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் இதுக்கு கொஞ்சம் விற்கிறது விலை கூட தாங்க, வேறு வழி கிடையாதுங்க. மாற்று வழி என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ சூழ்நிலைக்கு இது தாங்க. அடுத்தது கிழங்கு மாவுங்க. இந்த கிழங்கு மாவு, கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் மூலப்பொருளாக கொண்டு இந்தமாரி பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு தான் எதிர்காலம் உண்டுங்க. இப்போதைக்கு இங்கே மிஷின் இல்லை. வருங்காலத்தில் இன்னும் 6 மாதத்தில் எப்படியும் இந்தியாவில் தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு இயந்திரங்கள் வந்துடுங்க. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் சைனாவில் இருக்கக்கூடிய அந்த இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்ய தான் முடியுங்க. ஏன்னா இங்கே எந்த இயந்திரம் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் டெல்லியில் பார்த்திங்கன்னா இந்தமாரி இயந்திரத்தை வரவழைச்சி விற்பனை தராங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு சர்வீஸ் சார்ஜ் எதிர்பார்ப்பாங்க. ஆகவே நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாங்க. இப்போ என்ன உலகம் முழுவதும் ஒவ்வொரு பொருளையும் ஈஸியாக வாங்குகிற அளவுக்கு டெக்னாலஜி போச்சு. அதனால் நம்ம ஊரில் இருந்தபடியே அந்த இயந்திரத்தை வாங்கலாங்க. அது ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க. நம்பிக்கையான நிறுவனங்கள் பல சைனாவில் இருக்குது. யாரும் பணம்லாம் ஏமாற்ற மாட்டாங்க. தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வித்தியாசமான தொழிலை உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட்டு வரேன். இன்றைக்கி நான் சொல்ல இருக்கும் இந்த டீ கப்பு தொழில், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்னையிலன்னு இல்லைங்க, எல்லா ஊர்லேயுமே கிளாஸில் தான் டீ தராங்க. பேப்பர் கப்புலாம் இல்லாதனால நிறைய நஷ்டம் போச்சுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடையாக எடுத்துகிட்டு போய் டீ விற்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒன்றுமே புரியலைங்க. அவங்க வெறும் குழப்பத்தில் இருக்கிறாங்கங்க. ஏன்னா பேப்பர் கப்பும் உற்பத்தி நிறுத்திட்டாங்க, பிளாஸ்டிக் கப்பு அதை ஆரம்பத்தில் நிறுத்திட்டாங்க. இந்த சிறு தொழில் செய்கிறவங்களாம் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கண்ணாடி கிளாஸை எங்கே எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ண முடியாது. சென்னையிலே பார்த்திங்கன்னா பெருமளவு டீ வியாபாரம் பாதிச்சதுன்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரி பயோகிரேடபிள் சோள மாவு, கிழங்கு மாவுலேருந்து தயாரிக்கப்படும் ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ இந்தமாரி கப்புகளை தயார் பண்ணி வியாபாரத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனால் மெனக்கடன் இருக்குது. மெனக்கட்டிங்கன்னா தான் இதில் ஜெயிக்க முடியும். ஓரளவு பண வசதி உள்ளவர்கள் இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாங்க.
தமிழ்நாடு அரசும் இதுக்கு முன்னுரிமை கொடுத்து வங்கி கடன் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆகவே நீங்கள் அரசு தர மானியத்தை வாங்கி கடன் பெற்று இயந்திரத்தை நிறுவி உங்கள் பகுதியில் இந்த தொழிலை செஞ்சு வெற்றி பெறலாங்க. தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய விஷயங்களை பதிவிட்டு வரேன். பாருங்கள், பயன்பெறுங்கள். இப்போ இந்த வீடியோவில் வரக்கூடிய இயந்திரம் தாங்க இதுதான் சோள மாவு. இந்த சோள மாவை கலக்கிறதுக்கு ஒரு மிஷினுங்க. அதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் சேர்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஏதோ ஒரு இதுக்கு அது சேர்க்குறாங்க. இந்தமாரி சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி வெளியே வந்துடுதுங்க. இந்த சிறு சிறு உருண்டைகளை ஒரு இயந்திரம் மூலமாக வச்சு அச்சை வச்சு அழுத்தி எடுக்கிறாங்க. இது பயோகிரேடபிள் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இதுக்குன்னு பிரத்யேகமான பயோகிரேடபிள் பிளாஸ்டிக் ஒரு 10% சேர்க்குறாங்க. ஏன்னா கிரிப்னஸ்க்கோசரம் உடையாமல் இருக்கிறதுக்கு. இதுதான் அந்த இயந்திரம். இதை வச்சு அழுத்தி அப்படியே அந்த கப்பை உருவாக்கிடுங்க. ப்ரெஸ்ஸிங் மிஷின் இது. ஒரே டைமில் ஏகப்பட்ட கப்பை தயார் பண்ணுற இதே சின்ன லெவலில் மிஷினுக்கு இருக்குங்க. தேவைப்படுறவங்க இந்த வெப்சைட் இது வரைக்கும் பாருங்கள், ஃபோன் நம்பர் இருக்குது, இதெல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க விவரங்கள் தருவாங்க. இந்த இயந்திரத்தை வாங்கி இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கூட யாராச்சும் முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த வகையில் இயந்திர விற்பனையில் உங்களுக்கு லாபங்கள் பெறலாங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இதை ஒரு பெண்மணியே செய்கிறாங்கங்க. இந்தமாரி தயார் பண்ண கப்பை ஒரு ஃபர்னஸ் இருக்குங்க, அதான் ஹீட்டிங் சேம்பர்ன்னுவாங்க. அதில் வச்சு அதை கடினத்தன்மையாக மாற்றிடுறாங்க. உடனே காய வச்சிடுறாங்க. காய வச்சு அடுக்கி பேக் பண்ணி விற்பனைக்கு தயாராகுதுங்க. பிரிண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு தனியாக மிஷின் இருக்குது. அதில் பிரிண்டிங் பண்ணி நீங்கள் மொத்தமாக விற்பனை செய்யலாங்க. இதுதாங்க கப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சோள மாவால் தயாரிக்கப்படும் கப்பு இதுதாங்க. இது ஆட்டோமேட்டிக் இயந்திரம். எப்படி தயார் பண்ணது என்பதை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்காகவே தெரியுது. ரொம்ப ஈஸியான மிஷின் தான் இது. தேவைப்படுறவங்க அந்த முகவரிகளில் தொடர்பு கொண்டு விவரங்கள் பெற்று உடனே நீங்கள் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாங்க. எதிர்காலம் இந்தமாரி கப்புக்கு தாங்க. இது கொஞ்சம் இப்போ பேப்பர் கப்பு 50 காசுனா இதோட விலை எப்படி பார்த்தாலும் அதோட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வருங்க. அந்த சேம்பருக்குள்ளே போதுங்க. ஹீட்டிங் சேம்பருக்குள்ளே போய் அதில் இருக்கிற ஈரம் ட்ரை ஆகிட்டு வெளியே யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுதுங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.